श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वाधिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सतसे नमस्सरस्वतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिव्ये नमः। சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 937வது நாமாவளி விராகினி. விஸ்வமாதா ஜகத்தாத்ரி விஷாலாக்ஷி விராகிணி. லலிதா சகஸ்ரநாமத்துல சில நாமாவளி இப்படியே சேர்த்தா மாதிரியே வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்ம சௌக்கியமா இருக்கும். விஷாலாட்சி ஆத்ம சௌக்கியம், விஸ்வமாதா ஆத்ம சௌக்கியம், துறவி. அதுவே விராகினி இதுவும் ஆத்ம சௌக்கியம். இதெல்லாம் துறவியர் நெறி. எல்லாரும் லோகத்துல இருக்காளோ இல்லையோ, பிரம்மச்சாரி இருக்கா, கல்யாணம் ஆனவா இருக்கா, குடும்பஸ்தர் இருக்கா, வானப்பிரஸ்தாசிரமம்னு சொல்லக்கூடிய வயசானவாள்லாம் இருக்கா. அவ எல்லாருக்கும் அவாவா வேண்டியதை கொடுக்கணுமோ இல்லையோ. அதனால விராகினிங்கிற நாமாவளி. ராகம்னா என்ன அப்படின்னா பற்று. விராகம்னா என்ன? பற்றற்ற பண்பு. ஒரு பெரிய தத்துவத்தை இந்த வேத சடங்கெல்லாம், வேதத்தின் மந்திரங்களை சொல்லி செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த சடங்குங்கிறத இனந்தோறும் இருக்கு, பண்புதோறும் இடந்தோறும் மாறுபடுகிறது. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சாஸ்திரத்தை வச்சிருக்கா. எல்லாருமே கொண்டாடுறாங்க. விவாகம்ங்கிறது எந்த மதத்திலையா இருந்தாலும் சரி, எந்த பிரதேசத்திலையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு வச்சுக்கிறா. அப்ப எங்க பார்த்தாலும் தான் இருக்கு. சின்ன சின்ன மாறுதல்கள் நாங்க இப்படிதான் பண்ணுவோம், நாங்க அப்படிதான் பண்ணுவோம். ரைட், அதை பத்தி இப்ப பேசல. விராகினிங்கிறது நாமாவளி சொல்றேன். அதுல நம்ம கல்யாணத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மருதாணி போட்டுக்கணும் கல்யாணத்துல. அது ஏன், அதுல என்ன அப்படி ஒரு சிறப்பு இருக்கு? தீபாவளி வெடி வெடிக்கிற மாதிரி அது மாதிரி நம்ம கல்யாண பொண்ணுக்கு மருதாணி போடுவோம், மாப்பிள்ளைக்கும் மருதாணி போடுவோம். எதுக்கு அந்த மருதாணி போட்டோம்னா, விஷயம் என்னன்னா, அதுல அந்த மருதாணியை ஒட்டிட்டு திருப்பி போனாலும் அந்த பற்று அப்படியே அதுலயே இருக்கும். அந்த சிவந்த பண்பு அப்படியே இருக்கும், கையிலேயே ஒட்டிக்கும். அப்படி ஒட்டி கொள்ளுவது இல்லறம். இப்ப இல்லறம்ங்கிறது ஒட்டுறது, எல்லாவற்றோடும் ஒட்டி வாழ்வது, எல்லாவற்றையும் வெட்டி வாழ்வது துறவு. இப்போ அழகு பாருங்க, ஒரு மருதாணியில இந்த இல்லறத்தோடு ஒட்டி வாழ்கின்ற பண்பை ஒரு சாஸ்திரத்துல அப்படி சொல்றா. வெட்டி வாழ்றதுன்னு என்ன? எல்லாம் இருந்து எல்லாத்தையும் தூக்கி போடணும், வறுமைக்கு துறக்கக்கூடாது. பலமா துறவுன்னா பட்டினத்தார் நினைக்காம இருக்க முடியாது. ஏன்னா அவர் குபேரனுடைய அம்சம். அவருக்கு துறக்க வேண்டிய சூழல் ஒரு சிறிதும் இல்லை. துறக்க வேண்டிய சூழல்னா என்னன்னா, சில பேர் கஷ்டத்துல விட்டுட்டு ஓடி போயிடுறது. அந்த பொறுப்பின்மையை துறவு என்று சொல்லவில்லை ஆன்மீகம். எல்லா பொறுப்பையும் இருந்து செயல்படுத்தணும், அது பாவம். துறவுங்கிறது எப்படி இருக்கணும்னா, புத்தர் மாதிரி இருக்கணும், பட்டினத்தார் மாதிரி இருக்கணும். புத்தருக்கு எல்லா விதமான செல்வமும் இருந்தது, எல்லா விதமான ஆசைகளை அனுபவிக்கிறதுக்கு உண்டான போக வஸ்து அனைத்தும் இருந்தது. அவருக்கு இளமையும் இருந்தது. பட்டினத்தாருக்கும் அப்படிதான். 2 பேரையும் சேர்த்த மாதிரி சொல்றாங்க. பட்டினத்தாருக்கும் அப்படிதான். அவரு ஒரு ஆரோக்கியமான இளமையான வடிவத்தை பெற்றிருந்தவர், சரீர சுக்கம். அதே மாதிரி செல்வம் ஒரு சிறிதும் ஒரு மனம் வெறுத்து அவர் வெளியில வரல. ஆத்ம ஞானத்துக்காக மாத்திரமே துறவு பூண்டவர்கள் இருவரும். மகாவீரனும் அப்படிதான், மிகப்பெரிய துறவி. உடம்புல துணி இல்லாம இருக்கணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் அது. அப்படி ஒரு துறவுங்கிறது அனைத்தையும் நீக்கி விடுவது, வெட்டி விடுவது, ஒன்றையும் இணைத்துக் கொள்ளுதலை, உடலையே வெட்டி விடுவது. சுற்றத்தை துறந்தார்கள், செல்வத்தை துறந்தார்கள். மிக உயர்ந்த செல்வம், அந்த செல்வத்தை விடுறதுக்கு மனசே வராது. இந்த பிறவியில இந்த காத்திரத்தை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா, ஒரு 100 ரூபா தாள் ரோட்டில் இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் அதை பார்ப்போம். அது ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர்.
ஒரு பெரிய சன்னியாசியினுடைய வாழ்க்கையில சொன்னார். முன்னாடி அந்த சன்னியாசியினுடைய மனைவி அப்படின்னு, சன்னியாசின்னு சொன்னா அப்புறம் எப்படி மனைவின்னு சொன்னேன்னு கேட்கலாம். அவர் துறவு பூண்டார், அந்த அம்மாவும் துறவு பூண்டுது. நீ பின்னாடியே இருந்தார், நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு அந்த அம்மா காலால எத்தி விட்டுட்டு போச்சு. என்ன முன்னாடி போற அம்மா காலால ஏத்துதுன்னு பாக்குறாரு. தங்கச்சங்கிலி பார்த்தா நமக்கு பற்று வருமேன்னு காதால மூடி விட்டு போச்சு அந்த அம்மா. அந்த மாதிரி உயர்ந்த துறவியர்கள்லாம் இருக்கா. அந்த துறவியர்களுக்கு அனுகிரகம் பண்ற மூர்த்தி விராகினி. இந்த அம்பாள் ஒரு சிறிதும் பற்றற்ற பண்பை அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா. இந்த அம்பாள் இந்த விராகினிங்கிறவ மயானத்துல இருக்கிறதா சொல்றா. இந்த விராகினிங்கிறவ மயானத்துல இருக்கா. விசாலாட்சியும் காசி மயானம், கடவுர் மயானம், நாலூர் மயானம், கச்சி மயானம், காழி மயானம், இதெல்லாம் மயான கஷேத்திரம். இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த 5 மயானத்திலையும் விராகினிங்கிற சக்தி இருக்கா. இந்த மயானத்துல இருக்கக்கூடிய இவ அங்க எரியக்கூடிய இல்ல புதைக்கக்கூடிய இல்ல வேற ஏதோ வழியில தகனம் பண்ற ஏதோ ஒரு பிரேத சம்ஸ்காரம் பண்ற இடத்துல இவா இருக்கா இந்த அம்பாள். அந்த ஆன்மாவுக்கு முக்தி கொடுக்கறதுக்காக விராகினி, அதில் ஒட்டாதவளாக இவ இருக்கான்னு சொல்றா. இந்த பஞ்ச மயானத்திலையும் விராகினிங்கிறவ. இவன் என்ன அனுக்கிரகம் பண்ணுவா வணங்குறவாளுக்கு அப்படின்னா, இவளுக்கு உருவம் கிடையாது. இந்த விராகினிங்கிற சாமி, இப்ப நம்ம சாமின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? நம்ம தமிழகத்துல இருக்கிறதுனால ஒரு கோயில், அந்த கோயில்ல அம்பாளுடைய வடிவம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மனசுக்கு ஞாபகம் வருது. அப்படிங்கிறவங்க இந்த விராகினி தேவிங்கிறவ மயானத்துல ஒண்ணுமே இல்லை. எல்லாம் எரிந்த பிறகு எதுவும் இல்லாத ஒரு பண்பு. அந்த வெற்றிடத்திலே இந்த விராகினி இருக்கிறதா தியானம் பண்றா. அவளுக்கு அனுகிரகம் பண்றா. ஸ்மசான காளி அப்படின்னு சொல்லி அதுக்கு வடக்க தியானம்லாம் கரெக்டா சொல்லியிருக்கா. ஆனா அந்த வடிவத்தை அமைச்சு மயானத்துல வச்ச மாதிரி இல்லை. தியானத்துல வருது, சவத்து மேல நிற்கிறா, இறந்த ஓடுகளை மாலையாக அணிந்து கொள்ளுகிறாள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தியானங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா ஒரு விக்கிரகமும் இருக்காது. அதை வச்சு வழிபாடு பண்ற வழக்கமே இல்லை. அது மாதிரி இருக்கு வடக்க போக போக. ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பஞ்சமயானத்துலயும் இந்த விராகினிங்கிற தேவி இருக்கா. இவன் உடல் வேறாக உயிர் வேறாக பிரித்து இயல்பாகவே ஒரு ஞானத்தை வரவழைக்கக்கூடியவர்கள், உலகப்பற்றை நீக்கக்கூடியவர்கள். சன்னியாசம் வாங்கின்ற வாழ்க்கை அந்த துறவு, அந்த பற்று கொஞ்சம் மாறும். சன்னியாசம் வாங்கின்றதுக்கு அப்புறம் கூட தடுமாறுறோமோ இல்லையோ, அந்த தடுமாற்றம் இல்லாம பூரணமான நெறியில செறித்து பூரண துறவ உபதேசம் பண்றா இந்த விராகினி தேவிங்கிறவ. பட்டினத்தார் மாதிரி, புத்தர் மாதிரி, அந்த மாதிரி பெரிய தேவதை வாழலாம். அந்த மாதிரி உள்ளவா அவ இந்த தேவதையினுடைய அனுகிரகத்தை வாங்கியிருக்கா அந்த விராகினி தேவிங்கிறவ. அது சரி, இந்த விராகினி நாம சொல்லிட்டே இருந்தாருன்னு அர்த்தம். அற்றது பற்றினில் உற்றது வீடும்பா. பற்று எந்த நிமிஷம் நமக்கு அற்று போகுதோ அந்த நிமிஷமே நமக்கு வீடு பேரு. நமக்கு விடுறதுக்கு மனசு வராது. எல்லாத்துக்கும் மேல இந்த சரீரத்தை விடணும். இந்த சரீரத்துக்கும் நமக்கும் உண்டான தொடர்பை விடணும். அப்படி விட்டாதான் மோட்சம். லலிதா சகஸ்ரநாமம் தர்மத்தை சொல்றது, அர்த்தத்தை சொல்றது, காமியத்தை சொல்றது, மோட்சத்தையும் சொல்றது. அது மாதிரி இந்த உடல் பண்பு சிறிதேனும் வைக்காதீர். யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, இதெல்லாம் நிலையாமை. இதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் வந்துடும் அப்படின்னு இந்த விராகினி தேவி நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொண்டு வருவா. இன்னும் சொல்லுவா மயான வைராக்கியம். பணத்தோட போகும்போது மாத்திரம் வரும். அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி அது தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் மனசு. ஆனா இந்த விராகினி தேவி பூரணமான துறவு பண்பை நமக்கு அருளக்கூடியவள், சன்னியாசிகளால் வணங்கப்படுகிறவள், மயானத்திலே வசிப்பவள். அதெல்லாம் சரிதான். எனக்கு இதுவும் தேவை. இப்போதைக்கு மோட்சம் வாங்குறதால அப்புறம் நம்ம சாமான்யமா சொன்னா என்ன பலன்? விராகினி அப்படிங்கிற நாம சொல்லிட்டே வந்தா அப்படின்னா அனைத்து விதமான செல்வமும் வரும். அனைத்து விதமான எந்த செல்வமா இருந்தாலும் சரி, மயானத்துல இருக்கிற செல்வம் இருக்கு, இந்த விராகினி தேவி நினைச்சா போய் கொட்டிட்டு போயிடுவா எல்லாத்தையும். உலது செல்வத்தை தரக்கூடிய அழியாத செல்வம். அதாவது சனியே கொடுத்தா யாரு தடுக்கிறது அப்படின்னு சொல்லுவா. சுக்கிரன் கொடுத்தா சனி அதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்பா. செல்வ வருமானம் சில பேர் கிடைக்காத போயிடும். அந்த மாதிரி இல்லை, சனியே கொடுக்குறானா தடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அந்த மாதிரி இந்த விராகினி தேவி செல்வத்தை கொடுத்தால் தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளோ விதமான செல்வத்தை தரக்கூடிய விராகினி தேவி 5 மயான கஷேத்திரத்திலையும் இருக்கா. வணங்கி மிகச்சிறந்த செல்வ பெருக்கை அடைய பிரார்த்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.